இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான அந்த 4000 வேகன்சி ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் செட் எக்ஸாமினேஷனோட அதை டைப் வச்சுருந்தாங்க. கடந்த ஆண்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே தெரியும். செட் எக்ஸாமினேஷன் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடுத்த அவங்க வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதோட அதில் ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்க இது பண்ணலான்னு அப்ளை பண்ணி அவங்களும் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே வரலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லா காலேஜஸ்க்கும் இதே மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதோட சேர்த்து இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தும் செட் எக்ஸாமினேஷனோட டைப் இருந்துச்சு. செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு, இப்போ நேரத்தே நம்ம செட் எக்ஸாமினேஷனுக்கான டிலே ஆறுது, அது எந்த மாதிரியான உத்தேச டைமில் வந்து அதுக்கான பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்ம பாசிபிளாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து புது அப்டேட் என்னென்னா, செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு முடித்து அவங்க அதை கொடுத்தாலுமே இப்போ வந்து அதுக்காக வெயிட் பண்ணுற 2025க்கான ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபை ஏற்கனவே கொடுத்தாச்சும் அதுக்கான மார்ச்சில் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே மார்ச்சில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு 2025க்கான டிஆர்பி கொடுத்த ஆனுவல் பிளானரில். அது மாதிரி பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அண்ணா யூனிவர்சிட்டி நாங்கள் நோட்டிஃபை பண்ணது நாங்கள் ஏப்ரலில் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இப்போ ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. உத்தேசமான டிஆர்பி 2025க்கான டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க கரெக்டாக ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த தேதியில் குறிப்பிட்ட தேதிகளில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செட் எக்ஸாமினேஷன் கரெக்டாக வந்து எக்ஸாமினேஷன் மார்ச்சில் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 2023 கால்ஃபர் பண்ணது, அதுக்கான எத்தனை வேகன்சிக்கு நாங்கள் ஏப்ரலில் முடிப்போம்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பிக்கு நாங்கள் வந்து ஜனவரியில் கால்ஃபர் பண்ணோம், மேலே எக்ஸாம் நடத்தோம்னு சொன்னாங்க. இது செட் எக்ஸாமினேஷனோட டைப்பாக இருந்ததுனால தள்ளி போக ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. 4000 வேகன்சி கொடுத்துருக்கோம். பட் இதுக்கான ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜூலையில் நடக்கிறதுக்கான எக்ஸாம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கிறது தான் அதுக்கு வந்து அதிகமான
டைம் இருக்குது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன் ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளரிஷ் ஆக போகுது. இப்போ ஜூலை மாதத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எல்லா காலேஜஸும் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதுக்கான லாங் சென்டர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் ஹால் கிடைக்காம, சென்டர் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் கூட. அதே மாதிரி இந்த செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டையும் ஜூன் எண்டில் இதை கொடுத்துட்டாங்கன்னா, ஜூலையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்து ஜூலையில் எப்படி வந்து அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி செட் எக்ஸாமினேஷனுக்கு கட் ஆஃப் மற்ற மார்க்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தது லா காலேஜ் டிஆர்பியோ இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியோ வந்து அதுக்கடுத்து நோட்டிஃபை. இதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் நாங்கள் கால்ஃபர் பண்ணி நவம்பரில் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சிஎம்ஆர்எஃப் ஜூனில் கால்ஃபர் ரெகுலராகவே நடக்கும், செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும். இதோட சேர்த்து தான் வந்து இந்த வாட்டி ஆர்ட்ஸ் டிஆர்பியை நடத்துறதுக்கான சூழல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பியும் பல சூழலில் வந்து வழக்கு மற்ற விஷயங்கள்லாம் மாட்டி அதை வந்து நிறைய விஷயத்தில் அதில் வந்து டஃப்பாகவே போய் நிற்கிது. இந்த வருஷத்தில் வந்து அதிக பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் நேற்று தேதியோட மே 31 நிறைய அரசு ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய டிமாண்டாக எல்லா துறையிலையுமே நிறைய பேருக்கு இது டிமாண்டாகவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரியே இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடுறதுக்கான ப்ராசஸ் வந்து அவசியமாகிறது. அத்தியாவசியம் தாண்டி இது இன்றியமையாத விஷயமாக மாறுது. ஸோ நெசசிட்டியாக மாறுறதுனால எல்லா இடத்துலையும் இது ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி, அப்புறம் பிடி அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஇஓ எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கான எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இனிமேல் அங்கே ப்ரொஃபஸர்ஸ் ஏதாவது நீட் பேசிஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு டிஆர்பி தான் இனிமேல் எக்ஸாம் நடத்தும் அப்படிங்கிறத வந்து இவங்களே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா எக்ஸாம் எது கால்ஃபர் பண்ணாலும் ஏதாவது ஒரு வழக்கு வித்தியாசமோ ஏதோ ஒரு நடந்து அதோட டிலே நடந்துகிட்டு தான் இருக்குது. பேரலாக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இதுக்கான ப்ரூஃபு எல்லாத்தையும் நம்ம பேரலாக நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான இதோட சேர்த்து நம்ம சொல்லியுமே சில சமயம் வந்து எல்லாத்தையுமே மாற ஆரம்பிச்சதுங்கிறது வந்து இது வந்து காம்பினேஷனாக இது நடக்க ஆரம்பிச்சுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே உள்ள அரசு ஆணையப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அரசாணை 246 வந்து ஏற்கனவே எம்ஃபில் நெட் செட்டு பிஹெச்டி முடித்த எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுக்கான எக்ஸாமினேஷன் நாங்கள் எக்ஸிஸ்டிங் மெத்தடை நான் மாற்றுறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து சில விஷயங்களை இப்போ பரிசீலனை பண்ணுறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக இதுக்கான எக்ஸாம் நடத்தி இதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக பழைய மெத்தடில் நடத்துறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் சில பேர் தகவலாக சொல்லியிருக்காங்க. அது என்ன, ஏற்கனவே 2019 2331 வேக்கன்சிக்கு பேராசிரியர் இப்போ காலி பண்ணுறதுக்கு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. அது 2019 பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிக்கு அலௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது 2 தடவை அதை நோட்டிஃபிகேஷனாக கொடுத்தா அது வந்து இன்டர்வியூ பேசிஸில் நடக்கிற எக்ஸாமினேஷன். மொத்த வெயிட்டேஜ் 24 மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்படி ஒரு இருந்துச்சு. இப்போ அதுலேயும் வழக்கு எல்லாமே வந்து முடிவுக்கு வர இருக்கிறது. ஏன்னா வந்து அது ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான வழக்கம் வந்து இப்போ நிலுவையில் முடிஞ்சு இதுவும் வரதான் போகுது. ஏன்னா இதில் வந்து எப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2019 டிஆர்பியில் பழைய எக்ஸிஸ்டிங் மெத்தட்லேயே எங்களுக்கு வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறத வந்து விளக்குகள் அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வழக்கோடு சேர்த்து கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு ஜிஓ 56 ஏற்கனவே அது வந்து ஜிஓ 56 வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். அது மூலமாக போன பணி நிரந்தரம் வேண்டி கேட்ட அந்த கேள்வி அந்த வசூலும் வந்து இதில் இப்போ பேசாமல் இருந்திருக்கு. அதோடு சேர்த்து 50,000 ரூபாய் ஊதிய உயர்வு வந்து உச்சநீதிமன்றம் இப்போ யூஜிசி பரிந்துரைத்தின்படி அதுக்கேற்ற மாதிரி இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதுக்கான விஷயமும் வந்து இப்போ வந்து சொல்லப்போனால் இந்த இன்றைக்கி June 1 இன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்தே வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் ஆரம்பித்து எல்லாத்துக்கான கேஸ் வழக்குகள் எல்லாமே இந்த June 30 எல்லாமே முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ வந்து எக்ஸாம் வந்து ஜூலையில் 10:30 சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்குமானா அது ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரில் நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜூலை ஃபுல்லாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கான நடக்கிறதுனால ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பிஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல்
இது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் இது வந்து கவர்மெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. 2015 வந்து நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க, எல்லோரும் ஒரே மார்க்கில் இருக்காங்க. அதாவது பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஓவரால் மார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 மார்க் 15 மார்க் வச்சுருப்பாங்க. எல்லோரும் பிஹெச்டி முடிச்சா 9 மார்க் வச்சுருப்பாங்க, 24 மார்க்கு. டிசைடிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படி டிசைடிங் ஃபேக்டராக இது இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல இது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற காரணத்தினால இது வந்து நாங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தடை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 2015 டேட்டாலஜி சொல்லியிருக்காங்க. 2019 ஏற்கனவே கால்ஃபர் பண்ணவங்களுக்கு அதே மெத்தடில் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு வழக்கில் வந்து இருந்திருக்கு. அதனால் அந்த மெத்தடில் வந்து நடத்துகிற மாதிரி இருந்தால் 2331 போஸ்ட்டுக்கான ஏற்கனவே கால்ஃபர் பண்ணது அந்த டேட்டாவையும் இப்போ வழக்கு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக இருந்து வந்துச்சுன்னா அந்த எக்ஸாமை அப்போ கால்ஃபர் பண்ண அந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை எக்ஸாம் வச்சு இல்லாமல் இன்டர்வியூ வச்சே தான் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி சூழல் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா தோராயமாக ஒரு 15,000 வேக்கன்சி வந்து பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதில் வந்து 5,000 பேராசிரியர்கள் தான். அதுவும் வந்து தோராயமாக தான், ஏன்னா நிறைய பேர் ரிட்டர்ட் ஆகிட்டாங்க. இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 5,000 வேக்கன்சி தான் வந்து இப்போ லைவில் இருக்குது. இது வந்து இப்போ வந்து நிறைய புது காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, டெபுடேஷன் போடுற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களே வந்து அந்த கல்லூரியில் வந்து இப்போ பிரின்ஸிபல் இன்சார்ஜாக மாறுறதெல்லாம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. ஏன்னா பிரின்ஸிபல் இன்சார்ஜ் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இணை பேராசிரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இப்படி இணை பேராசிரியர் அதற்கு மேலே பேராசிரியர்னு கிரேடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் பிரின்சிபல் கிரேடு 2, அப்புறம் கிரேடு 2 பிரின்சிபல்லேருந்து கிரேடு 1. ஆனால் இப்போ வந்து உதவி பேராசிரியர் லிஸ்ட்லேயே கொடுக்குற மாதிரி இப்போ வேலைக்கு உள்ளே வந்து 5 வருஷம் 3 வருஷத்துலேயே அந்த கல்லூரிக்கு வந்து பிரின்சிபல் இன்சார்ஜாகவே மாறதுக்கான சூழல் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருச்சு. ஸோ இது மூலமாக இந்த வாட்டி வந்து எக்ஸாம் வந்து நடத்துறதுக்கான சூழல்னு பார்த்திங்கன்னா இந்த 2331 வேக்கன்சி தனியாக மாற்றப்படுத்து, அதுவும் இல்லாமல் எக்ஸாமுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் வந்து இவங்க கொடுத்துறதுக்கான வாய்ப்பும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கான அப்டேட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் செட் எக்ஸாமினேஷனை மையப்படுத்தி மட்டுமே போயிட்டுருக்கிறதுனால செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கானது எப்போ வரும், அதை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாம் நடத்தணும்னா அதுக்கு வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் டேரெக்டாக பாருங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களோட வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஈல்டப்பாவோ இல்லை ரொம்ப ஃபெடப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா கால்ஃபர் பண்ணி 1 வருஷம் 2 மாதம் ஆகிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸாம் டிஆர்பி மேலே வெறுத்தும், சில பேர்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக நிறைய பேர் மெசேஜை போட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நடக்காத சூழல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே ரெக்ரூட்மெண்ட் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2015 வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒர்க்கில் வந்தவங்கலாம் 40லேருந்து 45 வயசுன்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் தாண்டி 45-50 வயசுக்கு இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் வந்து குவாலிஃபைடோடு இருக்கிறதா பார்க்கலாம். பழைய மெத்தடில் ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துறதுக்கான வாய்ப்பும் இப்போ வந்து 50% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வைக்கிறதையும் இப்போ 2331 வேக்கன்சிக்குன்னு கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா மீதி இருக்கிறத வந்து எக்ஸாம் வச்சு நடத்துறதுக்கான வாய்ப்பும் இப்போ டிராஃப்டில் இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து சீக்கிரமாக வந்து நிறைய பேராசிரியர்களை பணி நியமனம் செய்கிறதுக்கான சூழலில் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். செட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தான் இப்போ வந்து நம்ம அதை மையப்படுத்தி தான் இப்போ வந்து மற்ற இது இருக்கிறதுனால அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த செட் எக்ஸாமினேஷனில் தள்ளி போகிற ரிசல்ட்டு வந்து கொடுக்கறதுக்கான தேதி தள்ள அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பியாக இருக்கட்டும், லா காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிஆர்பியும் அப்படியே அதோட சுற்றி இருக்கிறதுனால அதோடையே அப்படியே தேங்கி நிற்கிற சூழல் வருது. இதனால் வந்து நிறைய பேர் வந்து தங்களோட 1 வருஷத்தை சர்வீஸு 2 வருஷ சர்வீஸுன்னு அப்படியே எழுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக இன்றைக்கி இல்லைனாலும் நீங்கள் படித்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு மாறாது. இது இல்லாமல் ஃபோர்வேர்ல்டு நிறைய டிஆர்பி வந்து எக்ஸாம் அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் எதை சூழலில் போகிறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது எஜுகேஷன் சேனலுங்கனால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் ரெகுலராக இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ செட் எக்ஸாமினேஷன் நேற்று நம்ம போட்ட வீடியோலாம் இந்த வீடியோவில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.